அம்மா, நீங்க சொன்ன லிஸ்ட் ரெடி. அதுக்கான அமௌண்ட்டையும் எழுதியிருக்கேன். இத பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. நம்ம ஊர்லயே நீங்க தான் நல்லா ருசியா சமைப்பீங்க, அதுவும் டைம்க்கு சமைச்சு கொடுப்பீங்கன்னு தான் எங்க வீட்டு காதணி விழாவுக்கு உங்களை புக் பண்ணிருக்கேன். என் பேரை நீங்க தான் காப்பாத்தணும். கண்டிப்பாமா. அம்மா, நான் எல்லாருக்கும் கல்யாண சமையல் நல்லா தான் பண்ணி கொடுப்பேன். அதுவும் பெரிய வீட்டு விசேஷத்துக்கு அசத்திட மாட்டேன். உங்க பேரை நிச்சயம் காப்பாத்துறேம்மா. சரி, நீங்க வேலைய பாருங்க. இது 25,000 ரூபாய் அட்வான்ஸ்க்கான செக். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் வரேம்மா. ரெண்டு பேத்திங்க பிறந்ததுல இருந்தே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்ம வீட்டுல நடத்த போற முதல் ஃபங்க்ஷன் இதுதான். ரொம்ப சிறப்பா கொண்டாடினோம். அத்தை, கான்ட்ராக்டரை வர வச்சு சாப்பாட்டுக்கான மெனுவை கொடுத்துட்டேன். எல்லா டிஷ்ஷுக்கும் ரேட் போட்டு கொடுத்தாரு. கணக்கு போட்டு பார்த்தா சாப்பாட்டுக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய் வருது. நான் அவர்கிட்ட 2.5 லட்சம் ரூபாய் பேசி ஓகே பண்ணிருக்கேன். உங்களுக்கும் ஓகே தானே அத்தை? நீ குறைச்சு பேசினது முக்கியம் இல்ல, சாப்பாட்டுல ஒரு குறையும் இருக்க கூடாது. அதெல்லாம் ஒரு குறையும் வராது அத்தை. ஆனா உங்களுக்கு 2.5 லட்சம் ஓகே தானே? எனக்கு ஓகே தான். என்னோட 2 பேத்திகளுக்கும் பாவாடை சட்டை எடுத்து தைக்கணும். சரிங்கம்மா. என் 2 மருமக, மக, மங்க, சம்மந்தி இவங்க எல்லாருக்கும் பட்டு புடவை எடுக்கணும். முதல்ல என் பேத்திங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு நல்ல துணியா எடுத்து போடுங்க. நீங்களே பார்த்து எடுத்துக்கங்கம்மா. பூமிகா, ஸ்வேதா, உங்களுக்கு பிடிச்ச துணியை நீங்க எடுங்க. சரி பாட்டி. போங்க. போ. இந்த துணி பிடிச்சிருக்கு. அப்படியா பாட்டி? எனக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு பாட்டி. உங்க 2 பேருக்கும் ஒரே துணி தான் பிடிச்சிருக்கா? பாட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். இந்த Dress எனக்கு தான். இல்ல பாட்டி, இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு தான். ஏங்க, இதே கலர்ல வேற துணி இருக்கா? இல்லம்மா, இந்த கலர்ல இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு. இந்த துணியிலேயே 2 பேருக்கும் தைக்க முடியுமா? முடியாதுமா. அப்படி முடியும்னா நானே சொல்லிருப்பேனே. ஸ்வேதா, இங்க பாருமா, அழகழகான துணிங்க இங்க நிறைய இருக்கு. உனக்கு பிடிச்ச துணி எடுத்துக்க. எனக்கு இந்த Dress தான் பிடிச்சிருக்கு பாட்டி. ஸ்வேதா, இந்த கலர் உனக்கு நல்லா இருக்காது. அத பூமி கிட்ட கொடுத்துறேன். நீ வேற கலரா பார்த்து எடுத்துக்க. அதான் நிறைய இருக்குல்ல. என் செல்லம் இல்ல. இல்ல, எனக்கு இந்த Dress தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல, இந்த Dress எனக்கு தான் வேணும். பூமிகா, இத பாரு. அங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டே இல்ல. அந்த Dress ஒருத்தருக்கு தான் தைக்க முடியுமா?
அதனால ஸ்வேதாக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வேற ஒன்னு எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி. என்ன? இல்ல, இந்த ட்ரெஸ் எனக்கு தான் வேணும். இந்த கலர் எனக்கு பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு இதுதான் வேணும். இல்ல, எனக்கு தான் வேணும். இல்ல, எனக்கு தான் வேணும். எனக்கு தான். இல்ல, எனக்கு தான் வேணும். குடு பூமிகா. ஸ்வேதா, அந்த ட்ரெஸ்ஸ பூமிகா கிட்ட கொடுத்துட்டு நீ வேற எடுத்துக்கோ. எதுக்கு சும்மா அடம் பிடிக்கிற? ஆஹா, அதெல்லாம் முடியாது. அவளை வேணா வேற எடுத்துக்க சொல்லுங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும். பூமிகா, அக்கா ஆசைப்பட்டு கேக்குறால, விட்டு கொடு. அம்மா, எனக்கு. பூமிகா, நான் சொல்றேன்ல, அவகிட்ட கொடுத்துட்டு நீ வேற ட்ரெஸ் எடுத்துக்கோ. சரிம்மா. அக்கா, நீயே எடுத்துக்கோ. அப்பாடா, என் பேத்தினா பேத்திதான், என் தங்கம். பூமிகா, இப்ப இருக்கிறதுல என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோ, சரியா? பாருமா. எனக்கு இது பிடிச்சிருக்குமா. நான் இதை எடுத்துக்கிறேம்மா. சரி. சமத்து குட்டி, உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆமா. சரிம்மா. டைலர், சொல்லுங்கம்மா. 2 பேருக்கும் அளவு எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. போங்க. கொடுங்க. எடுத்தாச்சு, நீங்க போங்க. ராசாத்தி, கண்மணி, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கங்க. சரிங்க அத்தை. ராசாத்தி, கண்மணி, 2 பேரும் ஒரே புடவை எடுத்துறாதீங்க. அம்மா, சொல்லுங்க. போட்டோ எடுக்க வந்திருக்கோம். ஓ, வாங்க. உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க, உள்ள வாங்க. என்னன்னா மரகதா? அத்தை போட்டோஸ் எடுக்க வந்திருக்காங்க. வணக்கம்மா. வாங்க தம்பி. ராசாத்தி, நீ போய் எல்லாரையும் அழைச்சிட்டு வா. சரிங்க அத்தை. வாமா. வா வா. ஏய், வா 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 வா. வாமா ஸ்வேதா, வா. தம்பி, சொல்லுங்கம்மா. எங்க வீட்டு ராஜகுமாரிங்க 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு போட்டோ எடுங்க. பூமிகா, நீ இந்த சைடு வா. 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான்.
எடுத்தாச்சுமா. எடுத்தாச்சா? சரி தம்பி, அம்மா என் பேத்தி பூமிகா எனக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. அத பெருசா பேனர்ல போடணும். பூமிகா, பாட்டி கண்ணத்துல ஒரு முத்தம் கொடு. கொடு. இருங்க இருங்க, நானும் பாட்டி கண்ணத்துல முத்தம் கொடுக்கறேன். ரெடி? எடுத்தாச்சுமா. சரி ஓகேங்கம்மா. சரி வாங்க எல்லாரும் ஒண்ணா குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். வாமா தம்பி, அம்மா. எல்லாரையும் ஒண்ணா வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுங்க. சரிங்கம்மா, எல்லாரும் நில்லுங்க. வாமா. ஓகே, அங்க பாரு. ஸ்மைல். எல்லாரும் சிரிங்க. பூமிகா, உனக்கு அப்பாவை பிடிக்குமா இல்ல அம்மாவை பிடிக்குமா? எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். உனக்கு மாமா? எனக்கும் அப்பா அம்மா 2 பேரையும் பிடிக்கும். அம்மா, நீ காது குத்து முடிஞ்சதும் ஊருக்கு போயிடுவியா பூமிகா? ஆமா மாமா, நான் ஊருக்கு போயிருவேன். நான் ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால்தான். அப்புறம் மாமா, காது குத்துன்னு சொல்றாங்கல்ல, காது குத்துனா ரொம்ப வலிக்குமா? இல்ல, சின்ன ஊசிய வச்சுதான் குத்துவாங்க, ரொம்பலாம் வலிக்காது. மாமா, ஸ்வேதாக்கா வராங்க, அவங்களுக்கு பயம் காட்டலாமா? சரி சரி. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? காது குத்துனா பயங்கரமா வலிக்குமா? ஆமா ஆமா, பயங்கரமா வலிக்கும். எனக்கு பயமா இருக்கு மாமா. என்ன சொல்றீங்க? காது குத்துனா ரொம்ப வலிக்குமா? ஆமா ஆமா, பயங்கரமா வலிக்கும். இவ்வளோ பெரிய ஊசிய வச்சு காதுல குத்துவாங்க. ரத்தம் பீச்சு நடிக்கும். விஜய் மாமா அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, அவ்வளோ பெரிய ஊசிய வச்சு குத்துனா காது வலிக்குமே. அப்படின்னா நான் காது குத்திக்கவே மாட்டேன். நீங்க காது குத்திக்க மாட்டேன்னு சொன்னாலும் உங்களை யார் விடுவா? உன்னை எல்லாரும் இழுத்து பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு காது குத்திடுவாங்க. ஐயோ, நான் காது குத்திக்கவே மாட்டேன். நம்ம பிளான் பண்ணது சக்சஸ். மரகதா, இப்ப சந்தோஷம் தானே? நீ நினைச்ச மாதிரி 2 பேத்திக்கும் காது குத்த போறோம். ஆமாங்க. சரி, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கும்ல? அதெல்லாம் ரெடியா இருக்கும். சொன்ன டைத்துக்கு பரிமாறிடுவாங்க மரகதா. சரிங்க. அம்மா வணக்கம்மா. நினைக்கிறீங்களா? டெய்லர், என் பேத்திகளுக்கு துணி தச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, அந்த Dress போட்டாதான் ஃபங்க்ஷனே கலையா இருக்கும். சரிம்மா. கண்மணி, ராசாத்தி, இது வராத. கொஞ்சம் இங்க வாங்க. கண்மணி, இந்த Dress வாங்கிட்டு போய் என் பேத்திய அலங்கரிச்சு கூட்டிட்டு வா. இது ஸ்வேதா Dress. கொடுங்க. இது பூமிகா Dress. கொடுங்க. இந்த ராசாத்தி, சரி அத்தை. ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. பூமிகா, வா வா வா. ரெடி ஆகலாமா? இப்படி 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 திரும்ப.
சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் பூமிகா, சும்மா இரு. அடி வாங்க போற, கொஞ்ச நேரம் சும்மா இரு. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே போகணும்ல. அம்மா ரொம்ப டைட்டா இருக்குமா? ஆமால. என்ன அளவு எடுத்திருக்கான் டெய்லர், இவ்ளோ டைட்டா இருக்கு? சரி விடு, கை காட்டு. அம்மா என்னம்மா இவ்ளோ லூசா இருக்கு? ஆமா, ரொம்ப லூசா இருக்கே. அந்த டெய்லர் என்ன இப்படி தைச்சிருக்கான்? வா போய் என்னன்னு கேக்கலாம். சரி வா, போய் டெய்லர் கேக்கலாம். வா கீழே இருங்க, மெதுவா. வா. டெய்லர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இருந்து சாப்பிட்டு தான் போனோம். சரிங்க. என்னாச்சு ராசாத்தி? சைஸ் ரொம்ப சின்னதா தைச்சிட்டாரு. Dress மாத்தாம வர? சின்னதா இருக்கா? அந்த Dress எனக்கு டைட்டா இருக்கு பாட்டி. டைட்டா இருக்கா? ஏய், என்ன உன் Dress இவ்ளோ லூசா இருக்கு? என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? டைலர் கிட்ட கேளுங்க. என்ன டெய்லர் இது? இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இவளுக்கு லூசா இருக்கு, அவளுக்கு போடவே முடியல. இதுதான் நீங்க தச்சு கொடுத்த லட்சணமா? அம்மா கவரை மாத்தி கொடுத்துட்டேன். அந்த துணி இந்த பாப்பாக்கும், இந்த துணி அந்த பாப்பாக்கும் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்குமா? ஹலோ, என்னங்க சொல்றீங்க? இது என் பொண்ணுக்கு செலக்ட் பண்ண துணி. இதை எப்படி அவளுக்கு கொடுக்க சொல்றீங்க? நீங்க அளவை மாத்தி தைச்சிருக்கீங்க. அம்மா அளவு எடுக்கும்போது கரெக்டா தான் எடுத்துட்டு போனோம். நீங்க வேணா நோட்டை பாருங்கம்மா. நான் எதுக்கு பார்க்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுது. இருங்க இருங்க, இப்ப என்ன? ஸ்வேதா துணில பூமிகாவுக்கும், பூமிகா துணில ஸ்வேதாவுக்கும் தச்சு கொண்டு வந்துட்டீங்க. அதனால என்ன? முதல்ல அந்த துணி ஆசைப்பட்டு கேட்டது பூமிகா தான். ஆனா அவ அந்த துணி அவ அக்காவுக்காக விட்டு கொடுத்துட்டா. ஆனா இப்ப அது அவ அளவுக்கே தச்சு வந்திருக்கு. ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை மாத்தி போட சொல்லுங்க, சரியா இருக்குமா? ஸ்வேதா செல்லம், டெய்லர் அங்கிள் ட்ரெஸ்ஸை மாத்தி தைச்சிட்டாரு. இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ. எனக்கு ஒண்ணும் வேணாம். ஸ்வேதா, அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப இத போட்டுக்கோ. அப்புறமா உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ வாங்கி தரேன். இந்தா
இத போட்டுக்கோ. இல்ல இல்ல, நீங்க தான் உங்க பொண்ணுக்காக அவ ஆசைப்பட்ட துணி கிடைக்கணும்னு இப்படி பண்ணிட்டீங்க.